ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திரேகா கிச்சன். நம்ம இன்றைக்கி கேரமல் புட்டிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்ஸ்டண்ட்டான கேரமல் புட்டிங் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அதில் 2 பேக்கெட் இருந்துச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா கேரமல் சாஸ் பேக்கெட், இன்னொன்று கஸ்டர்ட் பவுடர், அதுக்கப்புறம் எக் இதெல்லாமே கலந்து வச்சுருந்தாங்க ஒரு பவுடர். ஸோ அதுதான் வாங்கியிருந்தேன். இதுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால் அளவுக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா அது 575 ml பவுடரு. அதுக்கு 1/2 லிட்டர் பாலில் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்மளுடைய அந்த பேக்கெட்டை பவுடரை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஃபுல்லாக இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டு அதுக்கடுத்து நம்ம கேரமல் சாஸை இதில் பாட்டம் பேஸில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ எந்த பவுல் நம்ம ஊற்றி வைக்க போகிறோமோ அந்த பவுலோ கிளாஸோ அதில் நம்ம கேரமல் சாஸை ஃபில் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். கேரமல் சாஸை நம்ம பவுலோ கிளாஸ்லேயும் நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு பாட்டம் பேஸில். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காய்ச்சி வச்சுருந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். இதில் சூடாகவே நம்ம இந்த பாலை சேர்த்துட்டு இது ஊற்றினதுக்கப்புறமா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சில்லுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் கரெக்டாக 2 ஹவர்ஸ்க்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேரமல் புட்டிங் நல்லா செட் ஆகிருக்கும். ஸோ ஆஃப்டர் 2 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேரமல் புட்டிங் ரெடி ஆகிருக்கும். ஸோ எடுத்ததுக்கப்புறமா ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ வச்சு ஓரங்களில் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளுடைய தட்டில் கேரமல் புட்டிங் டொம்முன்னு விழுந்துடும். ஸோ டொம்முன்னு விழுந்த கேரமல் புட்டிங்கை அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.